Hi all, welcome back to our session. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி 50 ரூல்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை தொடர்ந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அகெயின் 50 ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் வி ஷுட் நோ. இப்போது ஆர்டிக்கல் ஏ, ஓகேவா? ஸோ அந்த ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளில் எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிங்குலர் நவுனாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அதே இது நம்ம கவுண்டபிள் நவுன்ஸுக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஆர்டிக்கிள் ஏ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்சனன்ட் சவுண்ட் இருக்கக்கூடிய எல்லா நவுன்ஸுக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஏ ஆர்டிக்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஷீ ஹேஸ் அ டாக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏன் ஏ யூஸ் பண்ணுறேன்னா இட்ஸ் அ கவுண்டபிள் நவுன். ஓகேவா? சிங்குலர் நவுன், அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே இது நான் ஆன் ஆர்டிக்கல் ஆன் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் சிங்குலர் கவுண்டபிள் நவுன். ஆனால் அந்த சிங்குலர் கவுண்டபிள் நவுன் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா வவ்வல் சவுண்டில் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் ஆர்டிக்கல் ஆன் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஏட் அண்ட் ஆப்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். அடுத்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா த. நம்ம எப்போ த யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எந்த புக், அந்த புக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புக்கை வந்து சொல்கிறோம் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா த புக் ஆன் த டேபிள் இஸ் மைன். எந்த புக் அந்த டேபிளில் இருக்கோ அது என்னுடையது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த புக்கையோ அந்த டேபிளையோ சொல்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம த யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அன்கவுண்டபிள்ஸ்க்கு முன்னாடி ஆர்டிக்கல் எனக்கு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் எசென்ஷியல். ஓகேவா? வாட்டர் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல போயிட்டு தி வாட்டர், ஏ வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆனால் அதே இது அதே அன்கவுண்டபிள் நவுனில் நம்ம எப்போ த யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே அன்கவுண்டபிள் நவுனை காமனாக ஜென்ரலாக சொல்கிறப்போ த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அதே அன்கவுண்டபிள் நவுனை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அங்கே எனக்கு ஆர்டிக்கல் என்ன வரணும்னா த வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தி வாட்டர் இன் தி கிளாஸ் இஸ் கோல்டு. அப்போ எந்த தண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கோ அது கோல்டா இருக்கு. அப்ப எந்த தண்ணி, அந்த தண்ணி அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், அந்த வாட்டரை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா த யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏ இல்லைனா ஆன் வந்து வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏ அல்லது ஆன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ சா பேர்ட். நான் ஒரு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பேர்டுன்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஏ யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் இட் இஸ் கான்சோனன்ட். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ த யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன விஷயத்த திருப்பி நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சா எ பேர்ட், தி பேர்ட் ஃப்ளே அவே அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பேர்டு வந்து எந்த பேர்ட், நான் முன்னாடி பார்த்த பேர்டு. ஓகேவா? ஐ சா எ பேர்ட், தி பேர்ட் ஃப்ளை அவே அப்படின்னா எந்த பேர்டு பறந்துச்சு, நான் பார்த்த அந்த பறவை பறந்துச்சுன்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடும், த வந்துடும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை ரெஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி சன் இஸ் பிரைட், தி சன் இஸ் பிரைட், தி மூன் இஸ் வெரி கோல்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா தி சன், தி மூன், தி எர்த் அப்படின்னு சொல்றோம் பிகாஸ் தே ஆர் ஒன்லி ஒன் திங் அவைலபிள் இன் த எர்த். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த வேற எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா
அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் தி பியூட்டிஃபுல் கேர்ள், மோர் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினல் நம்பர்ஸுக்கும் நம்ம த தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he was the first to arrive. அப்போ தி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆர்டினல் நம்பர், அதனால என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், த யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனோட ஜாபையோ அல்லது ரோலையோ இண்டிகேட் பண்ணுறப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அ அல்லது ஆன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த சவுண்ட் ஆஃப் தட் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, he is an engineer. சரிங்களா? அதே இது she is a doctor அப்படின்னு சொல்லி சொல்றேன். எதனால? it is a profession, job, role. அதை சொல்றப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஆர்டிகிள் a அல்லது an வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ரிவர்ஸ், ஓஷன்ஸ், சீஸ், இதோடைய நேம் எல்லாம் நான் சொல்றப்போ தான் யூஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தி நைல் இஸ் அ லாங் ரிவர், தி யமுனா இஸ் அ லார்ஜஸ்ட் ரிவர், தி இந்தியன் ஓஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம் அப்படின்னா த யூஸ் பண்றோம். எதுக்கு? ரிவர்ஸ், ஓஷன்ஸ் அண்ட் சீஸ்க்கு. சரிங்களா? மவுண்டெயின்ஸை பற்றி பேசுகிறப்போ ஓகேவா, மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா த தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஹிமாலயாஸ் ஆர் பியூட்டிஃபுல், தி நார்த்தன் ஃப்ரான்டியர் இஸ் வெரி மெஜஸ்டிக் அப்படின்னு சொல்லி மவுண்டெயின் ரேஞ்சஸை சொல்கிறப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா த தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி நேம்ஸ் சொல்றப்பையும் என்ன சொல்லணும் அப்படின்னா கண்ட்ரி நேம்ஸ் பர்டிகுலரா எனக்கு அது ப்ளூரல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் த தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், தி நெதர்லாண்ட்ஸ். சரிங்களா? தி நெதர்லாண்ட்ஸ் இஸ் இன் யூரோப் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எதனால தி நெதர்லாண்ட்ஸ் சொல்றேன் அப்படின்னா இந்த கண்ட்ரி நேம் எனக்கு ப்ளூரல்ல இருக்குது, அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், த யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரி நேம்ஸ் எல்லாம் எனக்கு ப்ளூரல்ல வருதோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், த யூஸ் பண்ணிக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ப்ளூரல்ல வராத கண்ட்ரி நேம்ஸ்க்குலாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஆர்டிகிள்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ டைவர்சிஃபைடு கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிய தி இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஈவன் தோ இந்தியா ஒன்னே இருந்தாலும் கூட. புரிஞ்சுச்சா? கண்ட்ரி நேம்ஸ்க்கு யூஸ்வலாகவே நம்ம எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு சில கண்ட்ரி நேம்ஸ் எனக்கு இந்த மாதிரி ப்ளூரல்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா தி அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் ஒன்லி 15 ரூல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இன்னும் ரூல்ஸ் வந்து இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக படிக்கலாம். பட் அந்த வீடியோஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஒரு 15 ரூல்ஸை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் ரூலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.